ஹாய் மக்களே! இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு குட்டி விளாக் தான். இன்றைக்கி காலையிலேருந்து என்னெல்லாம் பண்ணோம் அப்படிங்கிறது தான் ஒரு சின்ன விளாகாக எடுத்து போட்டிருக்கேன். கண்டிப்பாக எல்லோரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காலையிலேயே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசையும் தக்காளி சட்னியும் செஞ்சு சாப்பிட்டாச்சு. காலையில் சாப்பிட்டாச்சு அப்படின்னா ஒரு மணி நேரமாவது டைம் எடுத்துக்குவேன். அந்த பிரேக்குக்கு அப்புறம் தான் நான் அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுவேன். லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை மற்ற வேலை எதுவாக இருந்தாலும். ஒரு 2 நாளாக பஜ்ஜி சாப்பிட்ணும் போல் இருக்குன்னு சரண் சொல்லிகிட்டே இருந்தான். சரி இன்றைக்கி செஞ்சு கொடுக்கலாமேன்னு சொல்லி தான் பஜ்ஜி செய்ய ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ தான் எல்லாத்துக்குமே ரெடிமேட் மிக்ஸ். அப்போல்லாம் கடலை மாவில் தான் செஞ்சு தருவாங்க பஜ்ஜி. அதுவும் எப்போவாவது இந்த ஃபெஸ்டிவல் டைம் வந்தால் தான். மாவு நல்லா கரைச்சி ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கிறேன். நாங்கள் 4 பேர் தாங்கிறதால ஒரு வாழைக்காயில் பஜ்ஜி போட்டாலே கண்டிப்பாக போதுமானதாக இருக்கும். அதனால் நான் ஒரு காய் தான் யூஸ் பண்ணி ரீசெண்டாக ஒரு ப்ராடக்ட் ஒன்று வாங்கியிருந்தேன். நான் கூட அதை ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். சரணுக்காக செய்யணும் இல்லையோ இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணி பார்க்கணுன்றதுக்காகவே இந்த பஜ்ஜி செய்கிற மாதிரி எனக்கு இருந்துச்சு. அப்படியே எண்ணெய் சட்டி வச்சு ஒவ்வொன்றா பொரிக்க ஆரம்பித்தாச்சு. நல்லா அழகு போல் பொரிஞ்சு எண்ணெய் சட்டி கொஞ்சம் சின்னதாக வச்சுட்டேன். அதனால் ஒன்றா தான் போட்டு பொரிக்கிற மாதிரி இருந்துச்சு. பரவாயில்ல, அப்படியே ஒவ்வொன்றா போட்டு பொரித்து எடுத்தேன். பரவாயில்ல, சூப்பராக. கூடவே டீ இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்றதுனால டீயும் போட்டாச்சு.